வணக்கம். என் பெயர் நாகராஜன். சிறுகதை எழுத்தாளர். ஊரப்பக்கத்தைச் சேர்ந்தவன். நீரோடை நடத்தும் கதை சொல்லி போட்டிக்காக, கதை சொல்லி போட்டி 2க்காக எனது சிறுகதை எக்கிடி எப்படி என்ற நகைச்சுவை கதையை உங்கள் பார்வைக்கு அனுப்பியுள்ளேன். அரைப்பரீட்சை லீவு, முழுப்பரீட்சை லீவு என்றால் திருநெல்வேலி சன்னியாசி கிராமம் பக்கம் உள்ள ஆவுடைநாயகம் காலனி மக்களுக்கு ரொம்பவும் குஷி. அதுவும் சிறுவர்கள் தெருவிலே தான் கிடப்பார்கள். சுமார் 40 வருடங்களுக்கு முந்தைய கதை இது. தாமிரவர்ணியில் குளிக்கப் போகையில் ஒரு மணி நேரம் பெண்கள் அழுக்கு துணிகளை கொண்டு வந்து துவைத்து எடுத்து வைக்கும் வரை இவர்கள் குளித்து கொண்டே இருப்பார்கள். அதுபோக பள்ளியிலும் சில போர் அடிக்கிற வகுப்புகளில் கிளாஸை கட் செய்துவிட்டு இவர்கள் நைஸாக நழுவி ஆற்றில் போய் உடையை கழற்றி கரையில் வைத்துவிட்டு ஒரு கள்ளக்குழி போட்டுவிட்டு திரும்புவதும் உண்டு. இதெல்லாம் ஊரறிந்த ரகசியம். அப்படி குளித்தவர்களில் நானும் ஒருவன். ஆனால் படிப்பு விஷயத்தில் நாங்கள் கராராக நல்ல படித்த மாணவனாக இருப்பதால் ஆசிரியர்கள் அதிகம் கண்டிப்பது இல்லை. அந்த காலத்தில் தாமிரவர்ணி வருடத்தில் 3 முறை 2 கரைகளையும் தொட்டுக்கொண்டு தண்ணீர் ஓடும். குறுக்குத்தரை முருகன் கோவில் 3 முறை தண்ணீரில் மூழ்கி அந்த கோபுரம் மட்டும் தெரியும். காலனி சிறுவர்கள் பலர் வீட்டில் காலையில் சரியான சாப்பாடு கூட இருக்காது. பழையதோ கஞ்சியோ இட்லியோ சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு சென்று விடுவார்கள். மதியம் அவசரமாக சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு சென்றார்கள் என்றால் சில சமயம் கள்ளக்குழியும் உண்டு. அப்படி குளிக்கப் போய் தாமிரவர்ணி ஆற்றில் ஆட்டம் போட்டு மாட்டிக்கொண்டவன்தான் ஹோட்டல் சர்வரின் மகன் மாதவன். அவனை மாட்டிவிட்டது அவனது நண்பர்களே தான். பக்கத்து வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30-32 வீடுகள் அடுத்து உண்டான காம்பவுண்ட் அது. ஒரு வீட்டில் சத்தமாக பேசினால் அடுத்த வீட்டில் அது தெளிவாக கேட்கும். அன்றும் அப்படித்தான். மாதவன் தனியாக வீட்டில் இருந்தான். அவன் அப்பாவும் அம்மாவும் மற்றும் அண்ணனும் மட்டும் இருந்தார்கள். பக்கத்து வீட்டில் ஒரு 3 நண்பர்கள் அன்று எக்கிடியின் சாதனையை விளக்கினார்கள். எக்கிடி என்பது லட்சுமி நாராயணன் என்பதன் சுருக்கம். எல்எஸ் என்று அழைத்திருக்கலாம், இல்லை நாராயணன் என்று சொல்லி இருக்கலாம். அவன் பாட்டி செல்லமாக அவனை தெருவில் சத்தமாக எலே எக்கிடி என்று நெல்லை தமிழில் கூப்பிட்டதால் அவன் பெயர் அன்று முதல் எக்கிடி என்று ஆகிவிட்டது. பக்கத்து வீட்டில் இருந்து கொண்டு நரசிம்மன் பேசினான். இன்னைக்கு தண்ணி அதிகம் இல்லை, யானைப்பாறை கூட கிட்டத்தட்ட மூழ்கி போச்சு. என்ன சொல்லி என்ன புண்ணியம், நம்ம எக்கிடி எவ்வளோ தைரியமாக நீச்சல் அடித்து போய் மேலே நின்று துண்டா ஆட்டினா பார்த்தியா அப்படின்னு சொன்னான். உடனே பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்டு அவன் அப்பா கேட்டார், அப்படியாடா அப்படின்னாரு. அவன் பதில் சொல்லாமல் பேசாமல் இருந்தான். உடனே அவன் அண்ணன் அவன் கன்னத்தில் பலார்னு அரைஞ்சான். உடனே இன்னொரு நண்பன், ஏய் இதை சொல்கிறியே, ஊசிப்பாறைக்கு முங்குன்னு சொல்லியே போய் மேலே ஏறி நின்று கையாட்டினானே, அதை நீ என்ன சொல்கிற? தெருவுக்கு குளிக்க வந்த மற்ற இளைஞர்கள்லாம் கூட கரை ஓரத்தில் நின்று குளிச்சுட்டு போக இவனுக்கு எவ்வளவு தைரியம் பார்த்தியா? அப்படியா என்று அப்பா கேட்க இந்த தடவை அடித்தது அண்ணன். இப்படி இவர்கள் மாறி மாறி பற்ற வைக்க உள்ளே மாறி மாறி அடி விழுந்து கொண்டிருந்தது. ஒரு மாதிரி அவர்கள் ஓய்ந்தார்களோ இல்லை இவன் மயங்கும் நிலைக்கு போனானோ சமாதானமாகி அவனை வெளியே விட்டார்கள். வெளியே வந்த எக்கிடியை நண்பர்கள் அழைத்து, மக்கா மத்தியானம் ராமநீதினி ராமல்டி படம் போடுறானா, பார்க்க போகலாமா என்றார்கள். டேய், என்னை இவ்வளவு தூரம் மாட்டி விட்டு கேவலப்படுத்தி விட்டீங்களேடா, உள்ளே இந்த அடி அடிச்சிருக்காங்களே, சத்தியமாக எனக்கு தெரியாதுடா
நான் இப்போத்தான் வந்தேன், நரசிம்மன் தான் எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருந்தான் என்றான். சிறு வயதில் இது எல்லாம் ஒரு விளையாட்டு. சின்ன வயதில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நரிக்கு விளையாட்டு நண்டுக்கு பிராணாவஸ்தை என்று. அதாவது நரி பிடித்து வைத்த நண்டை உடனே உண்ணாமல் கொஞ்ச தூரம் ஓட விட்டு விளையாட்டு காட்டி அதை தூக்கி போட்டு விளையாடிவிட்டு கடைசியில் அடித்து சாப்பிடுமாம். சில நண்பர்களின் சில குணங்களும் அதற்கு ஈடாகத்தான் இருக்கும். எக்கடி எப்படி, கதை எப்படி என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என்றும் அன்புடன் நான் நாகராஜன், ஊரப்பாக்கம், சிறுகதை எழுத்தாளர். நன்றி.